Hello friends, welcome back to my channel. நான் உங்க மைதிலி. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது கோழி குழம்பு. தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் வச்சிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே மஞ்சள் போட்டு கழுவுனதுனால உங்களுக்கு ரொம்ப மஞ்சள் தேவையில்லை. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் தான் வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். இங்க வந்து மல்லித்தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், தக்காளி 3, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் வச்சிருக்கேன், கடற்பாசி கொஞ்சம் வச்சிருக்கேன், அப்புறம் அன்னாசி பூ சும்மா 1 எடுத்து வச்சிருக்கேன், பிரிஞ்சி இலை ஒரு 2 3, பட்டை 1 துண்டு வச்சிருக்கேன், லவங்கம் 4 வச்சிருக்கேன். வாங்க இப்போ கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் சிக்கன் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் மஞ்சத்தூள் வச்சுருந்தோம்ல, இந்த மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 5 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு உப்பு போடாதீங்க. இப்போது உப்பு போடாமல் அப்படியே கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் அதுக்கப்புறம் மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. 5 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். இதை வந்து கொதிச்சதுக்கப்புறம் இதிலேருந்து நீங்கள் சிக்கன் சூப்பு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அதில் மிளகு ஜீரகத்தூள் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 in 1 மாதிரி தான். சிக்கன் சூப்பும் பண்ணிக்கலாம், இதிலே குழம்பும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த சிக்கனு, வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ மசாலா தூள், உப்பு எல்லாம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சூப் எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த மசாலாலாம் இல்லாதனால என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சூப்பு. இதிலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி மட்டும். இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மசாலா ரொம்ப அதிகமாக இருக்குது அதில். அதனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டேன். இதிலேருந்து கொஞ்சம் இப்போது நாம் வச்சுருக்கிற மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுறேன். போட்டுட்டு இதை கிண்டி விட்டுடலாம். இது கிண்டியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளித்து விட்டுறலாம். நான் இதை இப்போ மூடி வச்சிடுறேன். ஸோ கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. சிக்கனு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தாளித்து விட்டுறலாம். ஓகே, இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன் நான். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. ஸோ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை முதல்ல சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அந்த வாசம் போகிறது வர வதக்கிக்கோங்க.
இப்போ அந்த வாசம் போயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த கருவேப்பிலை சேர்க்கவுமே கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து வாசம் வரையில சூப்பராக இருக்குது. வீடே ரொம்ப மணக்குது. ஓகே, இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துருங்க. அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே குழம்புல கொட்டிடலாம். குழம்புல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தாளிச்சதை குழம்புல போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. மூடி வச்சிருங்க. இதை கொதிச்சிருச்சு. கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.